சீரியல்ல பல நாள் கனவுகள் நிறைவேறிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க. எத்தனையோ நாள் நம்ம வந்து அன்புக்கும், ஆனந்திக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். அன்புடைய ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் வந்து நம்மளுடைய அன்பு ஒரு சில லெவலுக்கு வந்திருக்காரு. நம்ம துளசியோட உண்மை முகம்லாம் கிழிஞ்சு நம்ம துளசிய ஓங்கி ஒண்ணு விட்டாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கவே பயங்கர ஹேட்ஸ் ஆஃப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 2 அரை சேர்த்து கூட விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லணுங்க. எப்படியோ வந்து ஒரு வழியா பிளானிங் போட்ட துளசிக்கு எல்லாமே வந்து அடிச்சு ஓரம் கட்டிட்டாரு. ஆனா பிளானிங் சொல்லிக் குடுத்தா நம்மளுடைய லலிதா மாமா நம்ம அன்பு என்ன பண்ண போறாரு? வெறுத்து ஒதுக்க போறாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புக்கும், ஆனந்திக்கும் நடக்க போற கல்யாணத்த எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி எவ்வளவோ வந்து தடங்கல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சுட்டு நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, செம மாஸ் ஹீரோவா வந்து இப்ப என்ட்ரி ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த டைமுக்கு வந்தோனே எல்லாருமே வந்து அன்பு முகத்தையும், ஆனந்தி முகத்தையும் பார்க்க ஒரு ஒரு பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. நம்ம அன்பு ஆனந்தி ஏமாத்தி வந்து கழுத்துல தாலி கட்ட தான் போறாரு. அது மட்டும் இல்லாம இது நம்ம மித்ராவுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்ப மித்ரா பண்ண தப்பு எப்படிங்க வெளியில வரப்போகுது? இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனந்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு நம்ம மகேஷ் தான் அப்பா. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இது அதிகாரப்பூர்வமாவும் ஆதாரப்பூர்வமாவும் எப்படி நம்ம ஆனந்தி வந்து கா காமிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் புரியவே இல்ல. ஆனா இப்ப நம்ம ஆனந்திக்கு வந்து கல்யாணம் ஆனது ஆனந்தியோட அப்பா, அம்மாவுக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. மத்தவங்களுக்குலாம் தெரிஞ்சதுனால பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆனந்திக்கும் பயங்கர சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்துல நம்ம லலிதாம்மா என்ன மாரி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சீக்கிரமா நம்ம அன்பையும் ஆனந்தையும் நம்ம லலிதாம்மா ஏத்துக்கணும். நம்ம மகேஷ் ஆசைப்பட்ட மாரி அன்பும் ஆனந்தியும் அவங்க லைஃப்ல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா மகேஷ் தான் என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரியாத தப்பே பண்ணிட்டு இருக்காரு. மித்ராவ ரொம்ப நம்புறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மித்ராவுக்கு அரவிந்த் தான் சரியான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லுங்க. மித்ரா வந்து இப்ப வந்து ஒரு பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்ட மாரி ஆனந்திய அன்பு கிட்ட கோத்துட்டு அழகா அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மகேஷ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு. நம்ம மித்ராவோட பிளானிங் எங்கேயுமே செட் ஆக போறதில்ல. நம்ம மித்ராவுக்கு சரியான ஆப் வைக்கணும்னா நம்ம அரவிந்தால மட்டும் தான் முடியும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி